சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குரு பகவான் எந்த வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசக்கரத்தோட 2வது வீடு, தனம், வாக்கு, குடும்பம், இந்த மூணையும் குறிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வக்கரம் அடைஞ்சிருந்தாரு. இப்போ வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. இந்த காலசக்கரத்தோட 2வது வீட்டில் குரு பலமிழந்துட்டார் அப்படிங்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம், காசு, பணம் அப்படிங்கிறது வந்திருக்காது. வாக்கு, கொடுத்த வாக்கு அப்படிங்கிறத காப்பாற்றிருக்க முடியாது. குடும்ப உறவுகளிலும் பல சர்ச்சைகள், சிக்கல்கள், இது எல்லாத்தையுமே குரு பகவானோட அந்த பலமிழந்த காரணத்தால் கெட்டு போயிருக்கோம். இப்போ அந்த இடத்துல குரு பகவான் பலம் அடைகிறார். அப்போ அவரோட பார்வைக்கும் பலம் கிடைக்குது. குரு பகவான் தான் இருக்கிற வீட்டிலேருந்து 5, 7, 9 இந்த 3 வீட்டை பார்க்குறாரு. அந்த வகையில் கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. இப்போ பலமடைகிற குரு உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார். அதாவது குரு பகவான் பலமடைகிற இந்த நிகழ்வு, வக்ர நிவர்த்தி அடைகிற நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரிக்கு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச தினத்தன்று நிகழுது. அப்படிங்கிறதால அன்றைய தினத்தில் காலையிலேயே முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளைக்கொண்ட கடலையை நைவேத்தியமாக படைச்சு ஏலபாளைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும். சரி, இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வக்கர காலத்தை கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும் எதனால் வக்கர நிவர்த்தி பலன்லாம் நாம் ரொம்ப அவசியம் கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. அதை முதல்ல நம்ம பார்த்தோம், லேசாக அசை போடணும். அப்போ குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 7வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 10வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அதாவது கூட்டுத்தொழில், மனைவி, நண்பர்கள், இதை குறிக்கக்கூடிய சப்தமஸ்தானம்னு சொல்லப்படுற 7வது வீட்டுக்கு அவர் அதிபதி. தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படுற, கர்மஸ்தானம்னு சொல்லப்படுற 10வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ 7 கூட்டுத்தொழிலும் நாசம், 10 தொழிலும் நாசம். பெருசாக பார்த்தீங்கன்னா 10 பைசா கூட சம்பாதிக்கல, கூட்டுத்தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு கூட்டாளியோட சேர்ந்து, அது ஒன்றுமே முன்னுக்கு வரல, அப்படியே விட்டுட்டு அப்படியே 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். இப்போ அவனும் பொழப்பாக்கல, நானும் பொழப்பாக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவில் அதை விட்டுட்டு போயிட்டோம், போட்ட முதல்ல வீணாக போனது தான் மிச்சம், பார்க்குற 4 பேர் கேலி கிண்டலுக்கு ஆளாக இருப்போம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இதில் நல்லது நடந்துருந்ததுன்னா, இல்லை என் தொழில் தான் நல்லபடியாக போயிட்டுருக்கு, கூட்டுத்தொழில் சூப்பராக போயிட்டுருக்குன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது உச்சத்தை தொட்டிருக்கும். 10 ரூபா காசு பணம் இல்லாதப்ப நிம்மதியாக இருந்தேன், காசு பணம் 10 ரூபா வந்தப்போ நிம்மதி இல்லைடா அப்படிங்கிற மனநிலை. அதுமாதிரி நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் நடந்துக்கவே மாட்டாங்க. நம்மக்கிட்ட 10 ரூபா இருந்தால் வாங்கி தின்னவோ, நமக்கு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கூடயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆட்கள் இருக்குது. நம்ம தடிக்கு தவறி கீழே விழுந்துட்டோம்னா நம்மளை கை தூக்கி விடாட்டியும் பரவாயில்ல, கைகொட்டி சிரிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும். நம்மளை தூக்கிறதுக்கு ஆள் இல்லைடா, நம்ம எப்போ உழுவோன்னு பார்த்து ரசிக்கலான்னு தான் ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கே, அப்படி தான் ஓடி இருக்கும். அதுமாதிரி 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறதும் பெருசாக வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை. குரு பலமிழந்துட்டார் அப்படிங்கிறப்ப குரு பார்க்குற இடம் அப்படிங்கிறதும் பலமிழந்த போது. குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரைய வீட்டில் இருக்கார். விரைய வீட்டில் அவர் இருக்கும்போது விரைய செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்கணும், ஆனால் சுப விரைய செலவுகளை கொடுப்பார். ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட இல்லையா. ஆனால் சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் கொடுக்கவே இல்லை. வெட்டி வேலை அப்படிங்கிறதான் செஞ்சோம். நிறைய தேவையில்லாத மருத்துவ செலவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் கடந்த காலகட்டத்தில் நம்ம அனுபவிச்சிட்டோம். இந்த குரு வக்கர நிவர்த்தி எப்போ ஆவார் அப்படின்னு தேடிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மிதுன ராசிக்காரர்கள் முதன்மையானவங்க. சரி, இப்போ குரு பலம் அடைஞ்சிட்டார், உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு வக்கர நிவர்த்தி அடைகிறதால விலகி போன சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரலாம். ஏதோ பிரச்சனை, பத்திரிகையில் பேர் போடல, பொன்பாக்க என்னை கூப்பிடல, கல்யாணத்துக்கு எனக்கு முதல்ல தகவல் சொல்ல, ஒரு சொத்து பத்தில் பிரச்சனை, இடத்துல அரை அடி கால் அடி சேர்த்து கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள குடுக்கல் வாங்கல பிரச்சனை, இடம் பாக பிரிக்கிறதுல பிரச்சனை, இப்படி பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நல்லது கட்டத்தில் ஒன்று குடிக்கக்கூடிய அமைப்பு. அது மாதிரி பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா, ஒரு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன், பெற்றவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, சேரலை அப்படிங்கிறவங்க கூட இப்போ மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள், கடந்த காலகட்டத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அந்த கம்பெனிலேருந்து என்னை நீக்கிவிட்டாங்க, ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்தேன், ஒரு வீண் பள்ளி சுமத்தி என்னை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்க, ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் என்னை நீக்கிட்டாங்க, வேலையே கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் 29ஆம் தேதி முடிஞ்ச உடனே வேலை கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியல, என்னாச்சு வேலைக்கு போனேன், ஏன் இப்போ போகிறதில்ல, தம்பி என்ன வேலை செய்யுது, ஏன் தம்பி வீட்லேயே உட்காந்து கிடைக்க, ஒன்றும் வேலைக்கு போகிறது இல்லையா, இப்படி கேள்வி கேட்குறவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு என்னாச்சு நம்ம எங்கேயாவது வேலைக்கு போகணும்னு மன உளைச்சலில் இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு
படித்த படிப்புக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவே ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். அதுமாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒரு அரசியலில் இருக்கேன், ஒரு சேவைத்துறையில் இருக்கேன், இல்லை ஒரு சினிமா துறையில் இருக்கேன், கலைத்துறையில் இருக்கேன், இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி சொந்த தொழில் செஞ்சாலும் கூட நமக்கு நல்ல வேலையாட்கள் கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், ஒரு மாஸ்டர் நல்லா சமைச்சிக்கிட்டு இருந்தான், வர்றவன் எல்லாமே சூப்பராக இருக்குன்னா திடீர்னு வேலையை விட்டு போயிட்டான். இப்போ வர்றவன்லாம் ஒன்றும் டேஸ்ட்டாக சமைக்க மாட்டேங்கிறான், இல்லை வர்றவன் அடிக்கடி லீவு போட்டு போயிடுறான். டீ அடிக்க மாஸ்டர் இல்லை, வடை போண்டா போட ஒரு மாஸ்டர் இல்லை, ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நல்ல எடிட்டர் வேணும், ஆள் கிடைக்கல. இந்த மாதிரி நல்ல பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. கிடைச்ச ஆட்களை கடந்த காலகட்டத்தில் நம்மளோட தவறாலேயே கூட நாம் விட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இனிமேல் அது எல்லாத்தையும் நாம் சரி கட்டிக்கலாம். இழந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறத மறுபடியும் இழுத்து பிடிப்பீங்க. குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை. குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4, 6, 8 இந்த வீட்டிலலாம் விழுவுது. அப்போ 4ஆம் இடத்துல குரு பார்வை விழுவும்போது தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சம்பாதிக்கிற காசில் பாதி காசு பெத்த தாயோட உடம்புக்கு தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாவம் நானும் செலவு பண்ணி கஷ்டப்படுறேன், அவங்களும் பாவம் மருந்து மாத்திரன்னு கஷ்டப்படுறாங்க, நல்ல குணமடையலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ சரியாயிடும். இதுமாதிரி உங்களோட சொந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் நல்ல முன்னுக்கு வரும். மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. அதோட 6ஆம் இடத்துலையும் குரு பார்வை விழுதுங்கிறதால அடகு வச்சிருந்த நகை நட்டெல்லாம் மூக்கலாம். ஏகப்பட்ட நகை அடகு போயிடுச்சு. என்னத்துக்கு வச்சேன் எதுக்கு வச்சேன்னே தெரியல. நல்ல ஊடு பூரா வீட்டில் நகை இருந்ததுயா, திடீர்னு பார்த்தீங்கன்னா 4-5 லட்சம் ரூபாய்க்கு நகை அடகு வச்சுட்டேன், ஒரு 3 லட்சத்தை தாண்டி தான் நகை அடவுலே இருக்கு. அப்படி தான் போயிருந்திருக்கோம். இந்த அடகு வச்ச நகைகள் எல்லாத்தையும் மீட்டரலாம். அதுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுமாதிரி 8ஆம் இடத்துலையும் குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறப்ப உங்களோட மன உளைச்சல் அப்படிங்கிறது நீங்கும். நாளைக்கு என்னடா பண்ண போகிறோம், நாளைக்கு அவனுக்கு கடங்காரனுக்கு பதில் சொல்லணுமே, இங்கே போகணுமே, அங்கே போகணுமே, வட்டி கட்டணுமே, பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டணுமே, இப்படி காசு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஏகப்பட்ட மன உளைச்சல். ராத்திரி படுத்தா தூக்கமே இல்லை. இப்படி தூக்கம் இல்லாமல் தவித்த பல இரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். மனசால பிரச்சனை, காசால பிரச்சனை, உறவுகளால் பிரச்சனை, எப்படியோ பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே வந்திருக்கும். பெண்களுக்கு கணவனால் பிரச்சனை, ஆண்களுக்கு மனைவியால் பிரச்சனை. இந்த எல்லாத்தையும் ஒன்று கிடக்க ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு மன உளைச்சலில் வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறத அனுபவிப்பீங்க. இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது கடந்த ஒரு 3 மாதமாக நீங்கள் படாத பாட்டுக்கு நல்ல விடை சொல்லக்கூடிய காலமாக இருக்கும். குரு பகவானோட வக்ர நிவர்த்தி தைப்பூசத்தன்னைக்கு நடக்குது. அதாவது தைக்கு 29ஆம் தேதி, பிப்ரவரிக்கு 11ஆம் தேதி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை வணங்குங்க. மிக சிறந்த ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல நேரம் தொடங்கிருச்சு. மிதுனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.